செந்தில் பாலாஜி என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் 9 இடத்துல தான் கரூர் தொகுதியில் தேர்தல் அலுவலகம் திறந்துருக்குறோன்றாரு. ஆனால் 59 இடத்துல தட்டி வச்சு எல்லாம் டெய்லி பிரியாணி, டெய்லி சாப்பாடு, கறிச்சோறு, இந்த ஈரோடு கிழக்கில் பண்ண அதே ஃபார்முலாவே இப்போ பண்ணலாம், சட்டமன்ற தேர்தல் பண்ணுறாங்க. 9ன்னு அவர் சொல்கிறதாவே ஒத்துக்கிறேன். எதிராளிகள் 59 இடத்துல அடைச்சிருக்காங்கன்றாங்க. 9ன்னு ஒத்துக்கிறேன். அவங்களுக்கு 9 இடத்துல அனுமதி கிடைக்குது, ஏன் தாவேக்காவுக்கு ஒரு இடத்துல கூட கிடைக்க மாட்டேங்குது? இப்போ உங்களுக்கு புரியுதுங்களா? ஒரு ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும். இல்லை, எலெக்ஷனரே டெமோக்ரஸி லெவல் பிளேயிங் ஃபீல்டு இருக்கணும் இல்லைங்களா? மக்கள் முடிவு பண்ணுவாங்க. பட் ஆனால் எல்லாரும் ஒரே மாதிரி தானே ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்கணும். அப்போ தானே அது வந்து ஒரு முறையான ஜனநாயகம், முறையான தேர்தலாக இருக்கும். அதுக்கு பேர் தானே ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன். இங்கே ஃப்ரீயும் இல்லை, ஃபேரும் இல்லைன்னா இந்த எலெக்ஷன் என்ன நினைக்கிறாங்க? மத்திய அரசும் மாநில அரசும் எலெக்ஷன் கமிஷனும் அவங்க வேண்டப்பட்ட அவங்க விரும்புகிற ஆளுங்க மட்டும் பிரச்சாரம் பண்ணால் போதும், நாங்கள் விரும்பாத ஆளுங்க யாரும் வெளியே வர வேணாம்னு நினைக்கிறாங்களா? என்ன சமாச்சாரம் இது? நியாயம் இல்லைங்க. மண்மனம் மாறா சுவைக்கு உதய் கிருஷ்ணா அசல் நெய்.